12th Economics, lesson number 28, Money and Banking. 28.1, Failure of Barter System and the Need for Money. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பண்டமாற்று முறை, அதாவது பேட்டர் சிஸ்டம், பிஏஆர்டிஆர் பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற ஒரு முறையில் பொருளெலாம் மாற்றிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. அது ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் மணி வந்து ஹிட் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். In ancient days, when there was no money, people used to exchange goods for goods to satisfy their wants without the use of money. Such a system was called barter system. However, with passage of time, the barter system had to be abandoned because of its inherent problems. Some of the demerits of barter system are as follows. ஸோ அந்த பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டமில் நிறைய டிமெரிட்ஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதனால தான் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மணியை டிஸ்கவரி பண்ணாங்க. சர்ச் காஸ்ட். A common problem of barter system was that one had to spend a lot of time in searching for a person who is willing to exchange the good at the given terms and condition. In the earlier period of human civilization, this was a difficult task as there were no proper facility with regard to transport and communication. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எனக்கு அரிசி தேவைப்படுது, அதையாட்டம் உங்களுக்கு வந்து பருப்பு தேவைப்பட்டிருக்கலாம். இப்போ என்கிட்ட பருப்பு நிறையா இருக்குது. அந்த பருப்பை நான் வந்து விற்கிறதுக்கு அல்ல அது வாங்கிறதுக்கு உண்டான கஸ்டமரை நான் எப்படி போய் தேடுவேன்? அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் டைமில் அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கம்யூனிகேஷனில் ஒன்றும் இல்லை. ஸோ அது ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. இப்போ யாருக்காவது அப்படியே ஒவ்வொருத்தங்களா தேடி நான் வந்து என்னோடய கஸ்டமரை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது அவர்கிட்ட அரிசி தான் இருக்குங்கிறது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இது கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு சர்ச் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் எடுத்துச்சு அதெல்லாமே சர்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை. அது ஒரு டிமெரிட்ஸ். தென் லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். A common problem with the barter system is the lack of double coincidence of wants, which means that if one wants to exchange some good with another person, then the latter must also be willing to exchange his or her goods with the former. For example, let a person wants clothes and he has stock of wheat with him to exchange for it. In such a case, the person can exchange wheat for cloth with another person who has cloth and who also wants wheat. In practical life, such a situation may or may not arise. If the person who has clothes does not want wheat, then exchange of wheat for cloth will never take place, of both the individuals cannot satisfy their wants. This is an example of lack of double coincidence of wants. So barter system will work when there is double coincidence of wants, otherwise it will not work. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கனாக்கா, நான் விற்கிற விஷயம் வந்து இன்னொரு ஆளுக்கு தேவையாக இருக்கணும், அதோட நான் தேடுற விஷயம் வந்து கூட்ஸ் வந்து அந்த ஆள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற விஷயம் வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அந்த மாதிரி ஒரு டபுள் கோஇன்சிடென்ஸ் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு டிமெரிட்ஸாக இருந்துச்சு. Lack of division of goods. Certain goods are not physically divisible into small pieces. Suppose a person possesses a buffalo and he wants items such as food grains. Then how much a buffalo can be traded for food grains? It was very difficult to determine because the buffalo cannot be divided into several pieces. For example, இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா அளவு, அந்த அளவு பார்த்திங்கன்னா வேல்யூ அளவுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து பஃபலோ இருக்குது, சரிங்களா? ஸோ எரும மாடு இருக்குது, அது வந்து அவர் விற்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன வாங்கணும்னு நினைக்கிறாரு? ஃபுட் கிரெயின்ஸு, அரிசி மூட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்போது இந்த பஃபலோவுக்கு எக்ஸ்சேஞ்சாக எத்தனை அரிசி மூட்டை கொடுக்கறது அப்படின்னு அந்த விற்கிறவனுக்கு இருக்குல்ல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவனுக்கு தெரியணும் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் அளவுங்கிறது, டிவிஷன் ஆஃப் கூட்ஸுங்கிறது ஒரு கரெக்டான விஷயமா இல்லை. தென் ஃபோர்த் ஒன், லேக் ஆஃப் காமன் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அண்டர் barter system, it was difficult to equate the values of different goods which were traded because of lack of common units and measurements. Taking the example in the previous paragraph, it will be difficult to determine the amount of buffalo required to trade
for some specific amount of food grains. Also, it sounds absurd. This happens because the buffalo can never become a common measure of value. This problem is same for all goods. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பஃபோலோக்கோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபுட் கிரெயின் கொடுக்க முடியும்? ஃபுட் கிரெயினாவதும் அல்ல மூட்டையாகட்டும் கொடுக்க முடியும். இப்போ பஃபலோனா பீஸாக கட் பண்ணியாக கொடுக்க முடியும்? அது முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த வேல்யூலேயும் பார்த்திங்கனாக்கா இந்த கூட்ஸு நிறைய கம்பேரிசன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அது ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ். Another problem of barter system is that a person must store a large volume of his own goods in order to exchange for his or her desired goods with others on the day-to-day basis. Take an example of farmer who has produced wheat. Obviously, he will use some amount of wheat for his own consumption and keep some amount to get other necessary items by trading with others. If he wants furniture, then he will go to a carpenter who is willing to trade furniture in return of his wheat. Similarly, if he wants a cloth, then he has to trade with the weaver who is ready to give the cloth by receiving the wheat, and so on. So, farmer must construct a warehouse first to keep the stock and his wheat in order to carry out the transaction at the time of need for a desired goods. But constructing and maintaining warehouse was itself a very difficult task in early days of civilization. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது உடனே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா? கிடையாது. அது இவங்களுக்கு தேவை ஏற்படும் போது தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் வந்து கோதுமை வீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணுறாரு, அவருக்கு தேவைக்குன்னு கொஞ்சம் எடுத்துப்பார், ஓன் கன்சப்ஷன் கொஞ்சம் எடுத்துப்பார். அதுக்கு ஒரு மீதி இருக்கிறது வந்து அவருக்கு தேவைப்படும் போது தான் அவருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினாக்கா ஒரு கார்பெண்டர்கிட்ட போய் அவர் பேசுவார், இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபர்னிச்சர் வேணும், நான் ரிட்டனுக்கு இத்தனை வீட்டு தரேன், இத்தனை கோதுமை மூட்டை தரேன் அப்படின்னாக்கா அப்போது தான் அந்த தேவை ஏற்படும் போது தான் இந்த வீட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், சர்ப்ளஸாக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வீட்டை வந்து அவர் ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேர் ஹவுஸ் குடவுன் மாதிரி அவர் கட்டி அதில் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா சிவிலைசேஷனே இல்லாத ஒரு காலத்தில் வேர் ஹவுஸ் எல்லாம் கட்டி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் வேல்யூ. Finally, the major problem of the barter system is that the good loses its original quality and value if it is stored for a long period. Many goods such as salt, vegetables, etc. are perishable. Hence, goods were never accepted for trading in the future because they could not be used as store of value. This also implies that no goods could be used for the purpose of lending or borrowing. இப்போ இந்த இடத்துல என்ன இன்னொரு பிரச்சனைனாக்கா, லாஸ் ஆஃப் வேல்யூ. இப்போ சால்ட்டு இல்லை காய்கறி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்காது, அதெல்லாம் பெரிஷபிள், அதெல்லாம் உங்களுக்கு கரைஞ்சிரும், அழிஞ்சிரும், அந்த மாதிரி மக்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு வேல்யூவே, அதோட வேல்யூ அந்த ஒரு சில டைமுக்கு மேலே அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து போயிடுது, ஜீரோ ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா லாங் டேர்முக்கு யூஸ் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் குறைஞ்சிருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா லெண்டிங் பர்பஸ், அதாவது கடனாக வாங்கவும் முடியாது, கடன் தரவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Due to above problems, the barter system could not continue for a long time. As human civilization progressed, people realized that there has to be some common medium of exchange which can be easily carried, stored and used to express the value of the goods. So money came into being, hence the need for money arose due to the failure of barter system. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது மனுஷங்க எல்லாமே என்ன முடிவு பண்ணாங்கனாக்கா, சரி இதுக்கு இந்த பேட்டர் சிஸ்டம்க்கு எல்லாம் செட் ஆகாது, இதுக்கு பதிலாக ஒரு பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது தான் மணி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் கூட்ஸும் சரி, உங்களுக்கு இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேண்டிய விஷயங்கள் சரி, இதெல்லாமே தேவைப்படல. ஸோ மணி பார்த்திங்கனாக்கா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, பேட்டர் சிஸ்டம் அப்படியே ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிச்சு. So this is failure of barter system and need for moneyங்கிற டாபிக் 28.8 இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 28.2 மீனிங் ஆஃப் மணி.
இப்போ மீனிங், மணியோட மீனிங் என்ன? Money has been defined differently by different economists, but the most acceptable definition of money can be stated in the term of all functions of money. ஸோ எக்கனாமிஸ்ட், உலகத்தில் நிறைய எக்கனாமிஸ்ட் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் மணியை வந்து ஒவ்வொரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நாம் பார்ப்போம். மணி இஸ் எனிதிங் which generally accepted as means of exchange, a measure and store of value, and which also act as standards of deferred payments. ஸோ மணிங்கிறது பார்த்திங்கனாக்கா எல்லாத்தினாலையும் ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. எதுக்குனாக்கா மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக, பொருளுக்கு பதிலாக மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஸ்டோர் பண்ணாலும் அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அண்ட் இது எப்படி நடைமுறையில் ஆக்ட் பண்ணுதுனாக்கா ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட். ஸோ எதுக்குமே பார்த்தோன்னாக்கா இந்த பேமெண்ட் வந்து ஸ்டாண்டர்டான விஷயமாக உலக லெவலில் இருக்குது. இதுதான் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மணி. 28.3 Functions of money. The use of money has removed the drawbacks of barter system. Broadly speaking, the functions of money may be classified into primary, that is basic, and secondary function. ஸோ இந்த மணி வந்தாட்டி பார்த்திங்கனாக்கா இந்த பேட்டரி சிஸ்டமே பார்த்திங்கனாக்கா பேட்டரி சிஸ்டம் அதில் இருந்த ட்ராபேக்ஸ், அதாவது டிமெரிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே எடுத்துருச்சு இந்த மணிங்கிற ஒரு விஷயம். இது வந்து இந்த மணியோட ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாக பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிக்கலான்ட்டு. ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணியில் என்ன வருதுனாக்கா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மெஷர் ஆஃப் வேல்யூ. ஸோ ப்ரைமரி ஆர் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Money act as a medium of exchange of all goods and service. The use of money has greatly facilitated process of exchange by dividing into two parts, either sale and purchase. It has removed the difficulty of double coincidence of wants found under the barter system. Therefore, in modern world, we hardly find any evidence of exchange of goods and service without use of money. இந்த மணி பார்த்திங்கனாக்கா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்ததுலேருந்து பார்த்திங்கனாக்கா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்ததுனால என்ன ஆகுதுனாக்கா அது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி, ஒரு ஃபெசிலிட்டி ப்ராசஸாக மாறிடுச்சு. எப்படின்னாக்கா இது ரெண்டு வகையாக பிரிஞ்சுது. ஒன்று சேலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்திங்கனாக்கா இந்த பார்ட்டர் சிஸ்டமில் டபுள் கோஇன்சிடென்ஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அது வந்து டோட்டலாகவே இது வந்து எடுத்துருச்சு இந்த மணிங்கிற விஷயம். அதனால் யாருக்கு எது வேணுமோ இந்த மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த கூட்ஸை வாங்கிக்கலாம், இல்லாட்டி சர்வீஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், யூ பே ₹10 டு பை அ பென். த செல்லர் ரிசீவ்ஸ் ₹10 ஃப்ரம் யூ பை செல்லிங் த பென். ஸோ ஆஸ் அ பென் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ₹10. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பேனா வாங்குறீங்கனாக்கா கடையில் போயிட்டு நீங்கள் ₹10 கொடுக்குறீங்க வேல்யூவை, அந்த ₹10 வேல்யூவுக்கு ஒரு பென் அவர் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பென்னு, அந்த ₹10ங்கிற வேல்யூவுக்கு அந்த செல்லர் விற்கிறவங்களுக்கு கடைக்காரங்க என்ன கிடைக்கிது, அந்த பென்னுக்கு பதிலாக அந்த வேல்யூ ₹10 கிடைச்சிடுது. ஸோ இதுதான் மணி நல்லா ப்ராஸ்பரஸாக ஆனதுக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட், மெஷர் ஆஃப் வேல்யூ. Money helps to measure value of goods and services in terms of price. The use of money has completely removed the confusion regarding value and one good service vice versa the other. This function has greatly facilitated the process of exchange in different goods and services. The value of the goods is determined in multiplying and its price with the quantity purchased. Since price is expressed in a monetary units and value of goods is also expressed in monetary terms. For example, let a price of rice be ₹20 per kilogram. One bag full of rice weighs 25 kilograms. Then the value of the bag of rice is 20 into 25, that is ₹500. ஸோ இந்த இடத்துல மெஷரும் வேல்யூவும் பார்த்திங்கனாக்கா இந்த வேல்யூ, அதாவது அந்த அளவுக்கு உண்டான வேல்யூ வந்து இந்த மணி வந்ததுனால கரெக்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு எல்லா கூட்ஸுக்கும் சர்வீஸஸ்க்கும். அது வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கனாக்கா அதை மானிட்டரி யூனிட்ஸ், அதாவது ப்ரைஸை வந்து மானிட்டரி யூனிட்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கூட்ஸோட வேல்யூ வந்து மானிட்டரி டேர்ம்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிலோ அரிசி ₹20 அப்படின்னா
ஒரு ஃபுல் பேகு அரிசி வந்து 25 கிலோகிராம், ஒரு மூட்டை வந்து 25 கிலோகிராமாக மாறிச்சு. அப்போது ஒரு 25 கிலோகிராம்னாக்கா 25 கிலோ இன்ட்டு 20 அப்படின்னாக்கா ஒரு அரிசி மூட்டை வந்து 500 ரூபாங்கிற ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 500 ரூபா கொடுத்தோன்னாக்கா அந்த காலத்தில் ஒரு மூட்டை தட் இஸ் 25 கிலோகிராம்ஸ் ஆஃப் அரிசி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா மெஷர்மெண்ட் ஆஃப் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்க ஆரம்பிச்சிச்சு எல்லா கூட்ஸ்க்கும் சர்வீஸ்க்கும். Now secondary function, store of value or wealth, standard of deferred payments, transfer of value. Store of value or wealth. Money is the most convenient and economical means to store wealth which does not lose its value so quickly over time. Thus, it is the most acceptable means to store wealth or value. As medium of exchange, you can pay money to buy goods. This means if you have money, you have the power to purchase a goods or a service. Some money has purchasing power. The value of good is contained in the purchasing power. Hence, value of good is indirectly stored in money you hold. Similarly, a seller of a good, you receive the money, which means value of good you sold comes back to you through money. இது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மணினால என்ன ஆச்சுனாக்கா, நீங்கள் அந்த ப்ராடக்டோட வேல்யூவும் சரி அந்த மணியோட வெல்த்தும் சரி உங்களால் சேவ் பண்ண முடியுது. ஏன்னா மணியோட வேல்யூ ஒரு சில காலகட்டத்துக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கனாக்கா அது அந்த பர்ச்சேசிங் பவருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பொருள் வாங்க முடியும். உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ஒரு பொருளை வாங்க முடியும். அதுதான் பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் குட், அந்த பொருளோட வேல்யூ பார்த்திங்கனாக்கா பர்ச்சேசிங் பவராக மாறுது. அதே மாதிரி இந்த விற்கிற பொருள் வந்து அதுக்கு உண்டான வேல்யூக்கு உண்டான மணி கிடைக்கிறது பார்த்திங்கனாக்கா அது உங்களுக்கு ஒரு அந்த பொருளுக்கு பதிலாக மணியாக உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருது. எக்ஸாம்பிள், Harpreet sells furniture to a buyer for rupees 2,500. This means the value of rupees 2,000 was exchanged. 2,500 was exchanged. The buyer who purchased the furniture has the purchasing power to give 2,500 a value. Hence, the value of 2,500 was stored in the money received by Harpreet as a seller. Harpreet could not have stored furniture, but she can definitely store money, which in the turn has stored the value of rupees 2,500. இது ஒன்றும் கிடையாது. ஒரு பையர் ஒரு செல்லர் விற்கிறாங்கனாக்கா ஒரு ஃபர்னிச்சர் வந்து 2,500 நம்ம வாங்கணுனாக்கா அவருக்கு வந்து 2,500 நம்ம கொடுத்து நம்ம ஃபர்னிச்சர் வாங்கிடுறோம். அவர் வந்து என்ன இத்தனை நாள் ஃபர்னிச்சர் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தார், இப்போ அந்த ஃபர்னிச்சருக்கு பதிலாக இந்த மணியை அவர் எடுத்து வச்சுப்பார். ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆர் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. Then standard of deferred payment. Deferred payments are those payments which are promised to be made in future. Money acts as a means of deferred payments mainly because it has general acceptability. Its value remains relatively constant over time and it is more durable as compared with other goods. In case of borrowing and lending activities, only money is normally acceptable to be paid in future date. Goods lose their value over time and due to possibilities of lack of double coincidence of wants, they are not accepted as a debt in future. ஸோ டெப்ட்லாம் கடந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த மணி எப்படி வேலை செய்யுதுனாக்கா ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட், அதாவது எதிர்காலத்தில் நம்ம கட்டணும் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா மணியாக தான் வாங்குவோம், மணியாக தான் பே பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அந்த மணியோட வேல்யூ டக்குன்னு உங்களுக்கு ஏறாது இறங்காது சேஞ்ச் ஆகாதுங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த கடன் வாங்குறதும் கடன் கொடுக்குறது எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கக்கா இந்த மணியை வச்சு தான் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்யூச்சர் டேட்டில் கட்டுற மாதிரி. சில பேர் பொருள்லாம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா கடனுக்கு வாங்குவாங்க, பொருள் இப்போ வாங்கிடுவாங்க, மணி அப்புறமா பே பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மணியோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ்க்கு மணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Transfer of value. This function of money is derived from the store of value functions of money. Money is used to transfer value from one place to another or from one person to another. As a traveler
When you move from one place to another, you can easily carry money to make necessary transactions on the way and in your destination place. You can also transfer the money through bank. Now people carry ATM card and withdraw cash whenever the facility is available. So transfer value, இப்போ நம்ம நினச்ச நேரத்தில் யாருக்குனாலும் பணத்தை கொடுக்கலாம், வாங்கலாம், அனுப்பலாம். இந்த இந்த புக்கு இது பண்ணும்போது 2012-13 பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜிபே எல்லாம் கிடையாது, அதாவது யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் கிடையாது, வெறும் ஏடிஎம் கார்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் அது வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்த இடத்துல உலகத்தில் எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸு, ஆன்லைன் பேமெண்ட்ஸில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா மணி வந்து அக்செப்டபுளாக இருக்குது குளோபலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. சரி, மணி இது இல்லாமல் வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், liquidity and uniformity of value. Distribution of national income. Income is generated by the factor of production engaged in the production process. The factor are land, labor, capital and entrepreneurship. For the supply of these factors services to the production units, the supplier of labor gets wage, the supplier of land gets rent, the supplier of capital gets interest, and the supplier of entrepreneurship gets profit. It should be noted that the wage, rent, interest and profit are paid by the firms in money terms and received by the respective suppliers as factor incomes. Thus, national income is measured by using income method. ஸோ ஒரு நாடு பார்த்திங்கன்னா, எந்த நாடாக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா இந்த மணியை வச்சு தான் அந்த நேஷ்னல் இன்கம் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஒரு நாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுக்கா, ஒரு என்டர்பிரினர்ஷிப் பார்த்திங்கனாக்கா, ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு லேண்டு தேவைப்படுது, லேபர் தேவைப்படுது, கேபிட்டல் முதலீடு தேவைப்படுது, என்டர்பிரினர்ஷிப் இது எல்லாமே மணி இல்லாமல் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு கூட்ஸை சப்ளை பண்ணாலோ இல்லை சர்வீஸை வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை நம்ம ஆரம்பித்தாலோ அதுக்கு வந்து லேபர் தேவைப்படும். அந்த லேபருக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த லேபருக்கு நம்ம வேஜ் டெய்லி கூலி தரணும், அப்புறம் சம்பளம் தரணும், அப்புறம் சப்ளையர்ஸ்க்கு வந்து ரெண்ட்டு தரணும், அந்த லேண்டு கொடுத்தவங்களுக்கு ரெண்ட்டு தரணும், சப்ளையர்ஸ்க்கு வந்து அந்த முதலீடுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது எல்லாமே மணி இருக்கிறனால தான் முடியும், மணியால் தான் நம்ம கெயின் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் சரி, ரெண்ட் பே பண்ணாலும் சரி, இல்லை ப்ராஃபிட்டு நம்ம சம்பாதிச்சாலும் சரி, இல்லை சம்பளம் கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் மணி தான் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த இன்கம் எல்லாமே நேஷ்னல் இன்கம்மு மெத்தடில் மணிக்காக தான், மணி இருக்கிறனால தான் இது எல்லாமே ஈஸியாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அண்ட் ஃபைனலி, liquidity and uniformity of value. Money can be easily carried and is easily divisible into smaller units as per convenience. The liquidity feature of money is manifested at the time when it can be withdrawn from the bank account repeatedly in certain amount in each transaction. For example, your father has rupees 10,000 deposit in his bank account. You want to purchase shoe for rupees 600. Your father can withdraw the amount from the bank to give you. The balance 9,400 will remain in the father account. Money brings uniformity in value of different goods and services which are not comparable physically due to the difference in the unit of the measurement. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா லிக்விடிட்டினாக்கா நமக்கு தேவையானப்போ வந்து மணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 10,000 இருக்குதுனாக்கா உங்களுக்கு ஒரு ஷூ வாங்கணுன்ட்டு இருக்குது, அதுக்கு 600 தேவைப்படுதுனாக்கா உங்கள் அப்பா வந்து 600 அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. பேலன்ஸு 9,400 அவங்க பேங்க்கில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மணியோட லிக்விடிட்டி வேல்யூ அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அது ஃபிசிக்கலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த யூனிட் மெஷர்மெண்ட்லேயும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 kg of rice, a kg of rice and the liter of cooking oil cannot be added together as there are given and different units. இப்போ 1 கிலோ அரிசி வந்து 1 கிலோவில் தான் நம்ம வாங்குவோம் சொல்லுவோம். அதே ஆயில் பார்த்திங்கனாக்கா அது வந்து லிட்டரில் தான் நம்ம வாங்குவோம். இது ரெண்டுத்தையும் சேமாக நம்ம மெஷர் பண்ண முடியாது யூனிட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே வேறு யூனிட்ஸ். பட் தே கேன் பி ஆடட் டுகெதர் இஃப் எக்ஸ்பிரஸ்ட் இன் மானிட்டரி யூனிட்ஸ். If a kg of rice is worth rupees 25
and a liter of cooking oil is worth of rupees 75, the combined value of rice and oil becomes rupees 100. ஆனால் என்ன சொல்கிறாங்கனாக்கா மானிட்டரி யூனிட்ஸ் வச்சு பார்த்திங்கனாக்கா இந்த ரைஸையும் இந்த ஆயிலோட வேல்யூ நம்மளால் சேர்த்த முடியுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ ரைஸோட வேல்யூ வந்து 25 ருபீஸு, அதோட ஒரு லிட்டர் ஆயிலோட வேல்யூ வந்து வர்த்து வந்து 75 ருபீஸ்னாக்கா ரெண்டுமே சேர்த்து வாங்கும்போது நம்ம 100 ரூபா பே பண்ணால் போதும், நமக்கு அந்த ரெண்டு பொருளும் கிடைக்கிது. இதுதான் பார்த்திங்கனாக்கா வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க, யூனிஃபார்மிட்டி ஆஃப் வேல்யூ. ஸோ வேல்யூவில் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த செஷனில் இதோட நம்ம டிஸ்கஷன் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மெஷர்ஸ் ஆஃப் மனி சப்ளை இன் இந்தியா அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.